அம்மா அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை அதுதான், நீ வெளியே வர்ற இல்ல ரூம்ல இருந்து அந்த லைட்டையும் ஃபேனையும் கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டு வரலாம்ல. அதான் டிவி பார்க்கல, யாருக்காக அந்த டிவி வந்து ஓடிட்டு இருக்கு? அந்த டிவி ஆஃப் பண்ணிட வேண்டியதானே, யாரு கரண்ட் பில்லை கட்டுறது? அதான் அந்த குழாயை சரியா மூட மாட்டியா, தண்ணி கொட்டிட்டே இருக்கு. இதை கேட்டு கேட்டு வளர்ந்த மகன் ஒரு நாளைக்கு அம்மாட்ட சொன்னா, அம்மா ஒரு நாளைக்கு பாருங்க, நான் நல்ல ஒரு வேலை கிடைச்சிட்டு இங்க இருந்து எஸ்கேப் ஆகி எங்கேயாச்சும் போக போறேன். அப்போ ஒரு நாளைக்கு வேலைக்கு அப்ளை பண்றாரு, இன்டர்வியூ நாள் வருது. அப்ப அம்மா கிட்ட சொல்றாங்க, நாளைக்கு அம்மா எனக்கு இன்டர்வியூன்னு சொல்லும் போது அம்மா சொன்னாங்க, உனக்கு கேள்விக்கு பதில் தெரியாம இருந்தாலும் உன்னுடைய ஒழுக்கத்தையும் தன்னம்பிக்கையும் மட்டும் கைவிட்டுறாத என்கிற வார்த்தையை சொன்னாங்க. அப்போ அம்மாவுடைய ஆசீர்வாதத்தோட மகன் வந்து இன்டர்வியூக்கு போறாரு. இன்டர்வியூ போகும்போது ஆபீஸினுடைய வாசல்ல போறாரு. வாசல்ல போன உடனே அங்க ஒரு கார்டன் இருந்துச்சு. கார்டன் பக்கத்துல ஒரு குழாயில தண்ணி கொட்டிட்டு இருக்கிறத பாக்குறாரு. பார்த்த உடனே அவருக்கு தெரியாமலே அவர் அந்த தண்ணிய அந்த குழாயை வந்து நல்லா மூடிட்டாரு. அந்த தண்ணி கொட்டுறத ஸ்டாப் பண்ணிட்டார், நிப்பாட்டிட்டார். அதுக்கப்புறம் வாசல்ல போறப்போ அங்க ஒரு கார்பெட் இருந்துச்சு, வெல்கம் கார்பெட். அந்த கார்பெட் மடிஞ்சு இருந்ததை அதை நிமித்து சரி செய்து வைத்ததுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட் டெஸ்க்ல போய் கேட்கிறாரு, இன்டர்வியூ எங்க நடக்குதுன்னு கேட்கும்போது முதல் மாடியிலன்னு சொல்ல, முதல் மாடியில நடந்து போறப்போ அவர் பார்த்தது அங்க சும்மா ஒரு லைட் எரிஞ்சிட்டு இருக்கு. அவருக்கு தெரியாமலே அந்த லைட்டை அவர் ஆஃப் பண்றாரு. இன்டர்வியூ போர்டுக்குள்ளாடி போன உடனே ஹெச்ஆர் சொல்றாரு, கங்க்ராச்சுலேஷன்ஸ், யூ ஆர் அப்பாயிண்டட். இவருக்கு ஒரே ஆச்சரியம், நான் எதுவும் செய்யலையே சார், என்கிட்ட நீங்க கேள்வி கேட்கல, நானும் பதில் சொல்லல, அப்புறம் எப்படி என்ன நீங்க அப்பாயிண்ட் பண்ணீங்க? அப்ப ஹெச்ஆர் சொன்னாங்க, உங்களால எங்க கம்பெனிக்கு லாபத்தை அதிகரித்து தர முடியும் என்கிறதையும் செலவை குறைக்க முடியும் என்கிறதையும் உங்களுடைய ஆட்டிடியூட்ல இருந்து புரிந்து கொண்டோம். எங்க ஆபரேஷன் டீமும் சிஇஓவும் சிசிடிவில பார்க்கும்போது நீங்க குழாயை மூடினதும் அந்த கார்பெட்டை சரி செய்து வைத்ததும் லைட்டை ஆஃப் பண்ணதும் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தோம். இதுல இருந்து உங்களுடைய ஒழுக்கம் என்னன்றது எங்களுக்கு புரிய வந்தது. உங்களால லாபத்தை ஈட்டி தர முடியும் என்கிறதும் புரிய வந்தது. அதனாலதான் உங்களை அப்பாயிண்ட் பண்றோம் என்கிறத ஹெச்ஆர் சொன்ன உடனே தான் அந்த மகன் அவனுடைய அம்மா சொன்ன வார்த்தைகளை யோசிக்க ஆரம்பிக்கிறான். இதுல இருந்து நாம் புரிந்து கொண்டது, ஆட்டிடியூடு தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆல்டிடியூட் என்னன்றத முடிவு செய்யுது என்கிறத நான் புரிந்து கொண்டேன்.